நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். நீ செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஸ்கூலில், காலேஜில், யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் படிப்பில் ஆண்டவர் கூட இருப்பாராம். வேலை செய்கிறீங்களா? என்ன வேலை செய்கிறீங்க? ஒரு ஆஃபீஸ்லையா? ஒரு பெரிய ஐடி கம்பெனிலையா? எங்கே வேலை செய்கிறீங்க? நீ செய்கிற எல்லா காரியத்திலும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? கடை வச்சுருக்கீங்களா? தொழில் செய்கிறீங்களா? நீ என்ன செய்கிறியோ, நீ செய்கிற எல்லா காரியத்திலும் நான் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவர் சொல்ல. எல்லாவற்றிலும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இல்லை நான் ஊழியம் செய்கிறேன் அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம், சபை நடத்துகிறேன், ஊழியம் செய்கிறேன், சுவிசேஷம் அறிவிக்கிறேன். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருப்பாராம். என்ன செய்கிறீங்க? வேலை தேடிட்டு இருக்கங்க, வேலையே கிடைக்கலைங்க. அப்படியா? நீங்கள் வேலை தேடுற காரியத்தில் ஆண்டவர் கூட இருப்பார். கூட இருந்து என்ன செய்வார்? வேலை கிடைக்க செய்வார். விசுவாசிங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் கூட இருப்பார். இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிற காரியத்தை முன்னால் வைங்க. இயேசுவே, இன்றைக்கி இந்த காரியத்தை செய்ய போகிறேன், நீங்கள் கூட இருக்கணும். அப்படி தான் நான் ஊழியக்காரர் டெய்லி காலையில் அதிகாலை எழும்பி, ஆண்டவரே இன்றைக்கி நான் செய்தி ரெக்கார்ட் பண்ணணும், செய்தி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பிரசங்கம் பண்ணணும், இந்த இடத்துல போய் கூட்டம் நடத்தணும், எல்லாத்தையும் கூட இருங்க. ஆண்டவர் கூட இருக்கிறாரு, எல்லாத்தையும் ஜெயமாக நடத்தி தர்றாரு. அவ்வளோதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அவர் சொல்ல, நான் கூட இருப்பேன், நீ செய்கிற எல்லா காரியத்திலும். அவர் ஒன்றுன்னு என் கூட இருக்கிறார், உதவி செய்கிறார். அதை என்னால் உணர முடியும், நீங்களும் உணர முடியும். எப்பவுமே இயேசு எல்லா காலத்திலும் சூழ்நிலையிலும் கூட இருப்பார். நீ செய்கிற எல்லா காரியத்திலும் நான் கூட இருப்பேன்றார். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யக்கூடாது, அதில் அவர் கூட இருக்க முடியாதுல்ல. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சால் சாரை கடைக்கு அவர் வர முடியுமா? யோசித்து பாருங்க. அப்போ அதுக்கெல்லாம் அவர் ஒரு துணை செய்ய மாட்டார். அப்போ நீங்கள் செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும், அது நலமானதாக இருக்கணும், நியாயமானதாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் கூட இருப்பார். சரியா? திருட்டுத்தனம் பண்ணுறதற்கும், கலப்படம் பண்ணுவதற்கும், ஏமாற்றுவதற்கும் ஆண்டவர் கூட இருக்க மாட்டார். அதனால இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர் நன்மையான நல்ல காரியம் செய்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியம் எல்லாவற்றிலும் கூட இருப்பார். இயேசுவே, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, இன்றைக்கி முழுதும் என் கூட இருந்து நான் செய்ய போகிற காரியத்தில் ஜெயமாக்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள். அவர் கூட இருந்தால் வெற்றி தான், ஆசீர்வாதம் தான், நன்மை தான். அதனால் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், இயேசுவே நீங்கள் என் கூட இருக்கிறதற்காக நன்றி. என் கூட இருந்து எல்லா காரியத்திலும் எனக்கு உதவி செய்கிறீங்க, ஜெயமாக்கி தர்றீங்க. இந்த நாள் முழுதும் நான் வெற்றிகளை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை காணப்போகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.